18வது ഗദ്യഭാഗം. തതഃ അധസ്താദ് സുതലേ ഉദാരശ്രവാഃ പുണ്യശ്ലോകഃ വിരോചന ആത്മജഃ ബലിഃ ഭഗവതാ മഹേന്ദ്രസ്യ പ്രിയം ചികീർഷമാണേന അതിദേഹേ ലബ്ധകായഃ ഭൂത്വാ വടുവാമനരൂപേണ പരാക്ഷിപ്ത ലോകത്രയഃ ഭഗവദനുകമ്പയാ ഏവ പുനഃ പ്രവേശിത ഇന്ദ്ര ആദിഷു അവിദ്യമാനയാ സുസമൃദ്ധയാ ശ്രിയാ അവിജുഷ്ടഃ സ്വധർമ്മേണ ആരാധയേത് തമേവ ഭഗവന്തം ആരാധനീയം അഭഗത സാധ്വസഃ ആസ്തേ അധുനാ അഭി. തതോദസ്താത് സുതലേ ഉദാരശ്രവാഃ പുണ്യശ്ലോകോ വിരോചനാത്മജോ ബലിർഭഗവതാ മഹേന്ദ്രസ്യ പ്രിയം ചികീർഷമാണേന അതിദേർലബ്ധകായോ ഭൂത്വാ വടുവാമനരൂപേണ പരാക്ഷിപ്ത ലോകത്രയോ ഭഗവദനുകമ്പയാ ഏവ പുനഃ പ്രവേശിത ഇന്ദ്രാദിഷു അവിദ്യമാനയാ സുസമൃദ്ധയാ ശ്രിയാ അഭിജുഷ്ടഃ സ്വധർമ്മേണാരാധയേത് തമേവ ഭഗവന്തമാരാധനീയം അവഗത സദ്ദുസഃ ആസ്തേ അധുനാ അഭി. വിതലത്തോട് അടിഭാഗത്തിലെ സ്ഥിതി പണ്ണറ സുതലത്തോട് അധിപതി വിരോചനനോട് പുത്രനും മഹായശസ്വിയുമാണ് മഹാബലിയാക്കും. ഇന്ദ്രനോട് റിക്വസ്റ്റ് പടി ഭഗവാൻ വിഷ്ണു അതിഥി ദേവിയിലെ വാമനമൂർത്തിയായിട്ട് അവതരിച്ച് മഹാബലിയിലേന്ത് 3 ലോകങ്ങളെയും மீட்டெடுத்து இந்திரனுக்கு கொடுத்தார். பலிகிட்ட இருக்கிற அந்த ஒரு கருணை காரணமாயிட்டு பகவான் சுதலத்தோடு ஆதிபத்தியத்தையும் மகாபலிக்கு கொடுத்தார். இந்திராதிகளுக்கு கூடியும் கிடைக்காத പലവിധமான ഭോഗ ഐശ്വര്യങ്ങൾ അനുഭവിച്ചിട്ടും ഭഗവാനെ സ്വധർമ്മ നിഷ്ഠനായിട്ട് ആരാധിച്ചിട്ടും ബലി അങ്ക ഭയമില്ലാതെക്ക് വാഴ്ന്നിട്ടിരിക്കാർ. തതഃ വിതലത്തോടും അധസ്താത് കിഴയായിട്ട് முதல்ல நம்ம பார்த்தது அதலம். அதலத்துக்கு கீழே விதலம் பார்த்தோம். அதலத்துல மயபுத்திரனான பலனாக்கும் அதிபதி அப்படிங்கிறத பார்த்தோம். அதலத்துக்கு கீழாயிட்டு இருக்கிற விதலத்துல பகவான் பரமேஸ்வரன் ஹாடகேஸ்வரனாயிட்டு அங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப விதலத்துக்கு கீழே சுதலம் அப்படிங்கிற பாதாள லோகத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். அதாக்கும் இங்க சொன்னது ததஹ விதலத்தோடும் அதஸ்தாது கீழையாயிட்டு சுதலே சுதலத்துல உதாரஸ்ரவாக சிரேஷ்டமான கீர்த்தி இருக்கிற புகழ் இருக்கிற புண்ணியஸ்லோகா கீர்த்திக்கிறவாளுக்கு புண்ணியம் கிடைக்கிற விரோஜன ஆத்மஜா பிரஹ்லாதனோடு புத்திரன் விரோஜனன். அந்த விரோஜனனோடு புத்திரனான பலிஹி மகாபலி மகேந்திரஸ்ய பிரியம்
தேவேந்திரனுக்கு இந்திர பதவி கிடைக்கிறதுக்காயிட்டு சிகீர்ஷமானேன தேவேந்திரன் ஆசைப்பட்டதுனால அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார் தேவேந்திரன். இந்திரனுக்கு இந்திர பதவி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பகவானும் ஆகிரகிச்சார். அதனால பகவான் விஷ்ணுவால அதிதி தேவியோடு கிட்டேந்து ലബ്ധേഹെ കടച്ചതാണ് ശരീരത്തോട് കൂടിയിട്ട് കായഹ ശരീരത്തോട് കൂടിയിട്ട് അതായത് അതിഥി ദേവിയോട് ഗർഭത്തിലെയാക്കും വാമനമൂർത്തി ആയിട്ട് ഭഗവാൻ ഭൂത്വ ഉത്ഭവിച്ചത്. വടുരൂപിയോട് രൂപത്തിലെയാക്കും വാമന അവതാരം. அந்த വാമന രൂപേണ വാമനമൂർത്തിയായിട്ട് பராட்சிப்தா அந்த வாமனமூர்த்தியால அபகரிக்கப்பட்ட லோகத்ரயஹ 3 லோகங்களோடு கூடினவனாயிட்டு இருக்கிற மகாபலி கிட்டேந்து வாமனமூர்த்தி 3 லோகங்களையும் பிடிச்சு வாங்கிண்டார். அப்படி இருக்கிற மகாபலியோடு கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த 3 லோகங்களையும் வாமனமூர்த்தி வடுரூபத்தில் தானமாயிட்டு സ്വീകരിച്ചാரே. அதனாலேயே வாமனமூர்த்தி மகாபலி கிட்டேந்து எல்லா லோகங்களையும் பிடிச்சு வாங்கினதுனால மகாபலிக்கு 3 லோகங்களும் நஷ்டப்பட்டு கொடுத்து. அப்போ லோகம் அப்படிங்கிறத ஆட்சியொന്നും இல்லாதக்கு ഇരുന്ന മഹാബലി കിട്ട ഭഗവാനുക്ക് ഒരു കരുണ തോന്നിയിട്ട് നഷ്ടപ്പെട്ട 3 ലോകങ്ങൾക്ക് ബദലായിട്ട് ഭഗവാൻ മഹാബലിക്ക് ദേവലോകത്തെ വിட ശ്രേഷ്ഠமான സുതലത്തെ കൊടുത്താർ. ഭഗവത് അനുകമ്പയ ഭഗവാനോട് കാരുണ്യത്താല ഏവ அப்படி ഭഗവാനോട് കാരുണ്യത്താലേ താൻ പുനഃ മറുപടിയും പ്രവേശിത സുതലത്തിലെ മഹാബലിയെ ഭഗവാൻ പ്രവേശിപ്പിച്ചാർ. திரிலோகங்களிலேந்துள்ள அந்த ஆட்சிபதி அப்படிங்கிற ஸ்தானத்தை பகவான் தட்டி பறிச்சார். அதுக்கப்புறமா அந்த மகாபலிகிட்ட கருணை தோணிட்டு தனியா ஒரு லோகத்தையே கொடுத்துட்டார். இந்திர ஆதிஷு இந்திரன் தொடங்கினவாளுக்கு அவித்யமானயா ஸ்ரீயா இந்திரன் தொடங்கினவாளுக்கு கூடியும் സ്വർഗലോകത്തിലെ കാണർത്തുക്ക് സാധിക്കാത്തത്രയ്ക്കും തേജസ്സോട് കൂടിയിട്ട് അഭിജുഷ്ട പൂജിക്കപ്പെടുന്നവനായിട്ട് തീർന്നാർ മഹാബലി. ഇന്ദ്രൻ തുടങ്ങിനവാളെല്ലാം മഹാബലിയെ പുകഴ്ത്തി സ്തുതിച്ച മഹാബലിയോട് സൗഭാഗ്യം പാത്ത് അവളെല്ലാം പുകഴ്ത്തിന. പാരുങ്കോം എത്ര ഫെസിലിറ്റീസ് ആക്കും இந்த மகாபலிக்கு உள்ளது, நம்மளவிட சௌகரியத்திலேயாக்குமே இந்த மகாபலி இருக்கார் அப்படின்னெல்லாம் அவ மகாபலியை புகழ்த்தினா. நல்ல சுக சௌகரியத்தோடு கூடிட்டு சுதலத்தில் வாழ்ந்துண்டு மகாபலி சக்கரவர்த்தி ஆராதனீயம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான தம் அந்த பகவந்தம் ஏவா வாமனமூர்த்தியான பகவானையே സ്വധർമ്മേന സ്വധർമാനുഷ്ഠാനത്താല് ആരാധയേത് ആരാധിച്ചുണ്ട് അപഗത സദ്വസഹ
சாத்வசம் ஜனன பயம். அபகதஹா அப்படின்னா இல்லாம. அபகதஹா சாத்வசஹா அப்படின்னா பயம் அப்படிங்கிறது இல்லாதவனாயிட்டு. அதுனா அபி இப்ப கூடியும் ஆஸ்தே சுதலத்துல சிரஞ்சீவி ஆயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கார் மகாபலி. பகவத் அனுகிரகம் எப்பவும் மகாபலிக்கு இருக்கிறதுனால பயம் அப்படிங்கிறது மகாபலிக்கு கொஞ்சம் கூட இல்லை. 19வது கத்திய பாகம். ந ஏவ ஏதத் சாட்சாத்காரஹ பூமிதானஸ்ய யத் தத் பகவதி அசேஷஜீவநிகாயானாம் ஜீவபூத ஆத்மபூதே பரமாத்மனி வாசுதேவே தீர்த்ததமே சர்வஜீவநியந்திர ஆத்மாராமே பாத்ர உபபன்னே பரயா ஸ்ரத்தயா பரம ஆதர சமாஹித மனசா சம்பிரதிபாதிதஸ்ய சாட்சாத் அபவர்கத்வாரஸ்ய யத் பில நிலைய ஐஸ்வர்யம். நோ ஏவைதத் சாட்சாத்காரோ பூமிதானஸ்ய யத் தத் பகவத்யசேஷஜீவநிகாயானாம் ஜீவபூதாத்மபூதே பரமாத்மனி வாசுதேவே தீர்த்ததமே சர்வஜீவநியந்திராத்மாராமே பாத்ர உபபன்னே பரயா ஸ்ரத்தயா பரமாதர சமாஹித மனசா சம்பிரதிபாதிதஸ்ய சாட்சாதபவர்கத்வாரஸ்ய யத் பில நிலையம் ஐஸ்வர்யம். நோ ஏவைதத் சாட்சாத்காரோ பூமிதானஸ்ய யத் தத் பகவத்யசேஷஜீவநிகாயானாம் ஜீவபூதாத்மபூதே பரமாத்மனி வாசுதேவே தீர்த்ததமே சர்வஜீவநியந்திராத்மாராமே பாத்ர உபபன்னே பரயா ஸ்ரத்தயா பரமாதார சமாஹித மனசா பரம ஆதார சமாஹித மனசா சம்பிரதிபாதிதஸ்ய சாட்சாத் அபவர்கத்வாரஸ்ய யத் பில நிலைய ஐஸ்வர்யம். സർവഭൂത ആത്മാവും പരമാത്മാവും ആത്മാരാമനും സർവ ജീവനുകളോട് കൺട്രോളറുമാണ് ശ്രീ വാസുദേവനായിരിக்கிற அந்த சல்பாத்திரத்துல நம்பிக்கையோடு கூடிட்டு ஏகாகிரதையோடு கூடிட்டு நடத்தின தானத்தோடு பலம் அப்படிங்கிறது கட்டாயம் சுதல பிராப்தி அப்படிங்கிறது ஆகிறதுக்கான வாய்ப்பில்லை. சாட்சால் மோட்ச பிராப்தியே தான் இதனோடு பலம் அப்படிங்கிறது. மகாபலிக்கு பகவான் சுதலத்தை கொடுத்தாரே, திரிலோகங்களையும் பகவானுக்கு தானமாயிட்டு கொடுத்த மகாபலிக்கு பகவான் இந்த சுதலத்தை மட்டும் கொடுத்துட்டில்லை, சிரேஷ்டமான மோட்ச பதவியாக்கும் பகவான் கொடுத்திருக்கார். அது வரைக்குமான ஒரு டெம்பரரி போஸ்ட் மட்டும்தான் இந்த சௌபாகியங்களோடு கூடின சுதலம்.
வாமனமூர்த்தியில ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடிட்டு இருந்தவராக்கும் மகாபலி. அசேஷ ஜீவனிகாயாம் சர்வ உயிரினங்களோடும் ஜீவபூத ஜீவஸ்வரூபனும் சரீரங்களுக்குள்ள இருக்கிற பகவத் சைதன்யம் அப்படிங்கிறது. சர்வ உயிரினங்களோடும் சரீரங்களுக்குள்ள இருக்கிற பகவத் சைதன்யம் ஆத்மபூதே ஆத்மஸ்வரூபனும் ஆயிட்டிருக்கிற பரமாத்மனி பரமாத்மாவான வாசுദേവേ വാസുദേവനിലെ വാസുദേവനെ വിശേഷിപ്പിച്ചതാക്കും ഇപ്പൊ 10 നാമങ്ങൾ. അശേഷ ജീവനികായാം സർവ ഉയിരിനങ്ങളോടും ஜீவபூத அந்த சரீரங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவஸ்வரூபமாய் இருக்கிறவரும் ஆத்மபூதே ஆத்மஸ்வரூபனுமான பரமாத்மனி பரமாத்மாவாயிருக்கிற வாசுദേവേ വാസുദേവനിல தீர்த்ததமே ഉത്തമോത്തമനാன പുണ്യതീർത്ഥങ്ങളിലെ ശ്രേഷ്ഠനാன വാമനമൂർത്തിയിലെ ശ്രേഷ്ഠനാன വാമനമൂർത്തിക്ക് புண்ணியவானாயிருக்கிற வரம் ஸ்வீகரிக்கிற வாமனமூர்த்திக்கு உபபன்னே பாத்திரே சூட்டபிளான பாத்திரத்துல உத்தமமான பாத்திரத்துல வாமனமூர்த்திக்கு அந்த வாமனமூர்த்தியை ஆக்கும் இங்க உத்தமமான பாத்திரம் அப்படின்னு சொன்னது. தானம் கொடுக்கறத அந்த தானத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கான சிரேஷ்டதை இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதையாக்கும் அந்த தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமாயிட்டு பவிக்கிறது. அதையாக்கும் இங்க சொன்னது. தானம் ஸ்வீகரிக்கிறதுக்கு சிரேஷ்டதை இருக்கிற வாமனமூர்த்தி அப்படிங்கிற அந்த உத்தமமான பாத்திரத்துல உபபன்னே பாத்திரே சூட்டபிளான பாத்திரத்துல அந்த வாமனமூர்த்திக்கு பிரபஞ்சத்தோட அதிபதியான பகவானுக்கு சர்வ உயிரினங்களோடும் ஆத்மாவான வாசுதேவனே ஆன வாமனமூர்த்திக்கு பரையா ടോപ്മോസ്റ്റ് ശ്രദ്ധയാ നമ്പിക്കയോട് കൂടിയിട്ട് ഭഗവാനിലെ ശരണാഗതി അടഞ്ഞിട്ടുണ്ട്. இதை விட ஒரு சிரேஷ்டமான ஒரு பாத்திரம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டு டாப் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு சமாஹிதா அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சேர்ந்த மனசோடு கூடிட்டு பகவானில ஏகாகிரமான மனசோடு கூடிட்டு உத்தம சிரேஷ்டனாயிருக்கிற பிரபஞ்சநாதனாயிருக்கிற வாமனமூர்த்திக்கு
சம்பிரதிபாதிதஸ்ய பூமிதானஸ்ய. நல்ல மனசோடு கூடிட்டு செஞ்ச அந்த பூமிதானத்தோட ரியாக்ஷன், பலன் எது? அந்த பலன் அப்படிங்கிறது தது, அது ஏதத்ன ஏவ, இந்த சுதலவாசம் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் வாமனமூர்த்திக்கு பகவானில ரொம்ப ரொம்ப விசுவாசத்தோடு கூடிட்டு மகாபலி பூமிதானம் செஞ்சாரே, அதனோடு பலன் அப்படிங்கிறது பகவான் கொடுத்த இந்த சுதலவாசம் கிடையாது. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியமாக்கும் அதனோடு பலன். சுதலம் அப்படிங்கிறது பிரகிருதியிலேயே இருக்கிற ஒரு ஸ்தானமாக்கும், டாப் மோஸ்ட் சிரேஷ்டமான ஸ்தானம். பிரகிருதியில இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான லோகமாக்கும் சுதலம். பிரகிருதியில இருக்கிற அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக்கும் பகவான் மகாபலிக்கு சுதலத்தை கொடுத்தது. மகாபலியோடு இந்த பிரகிருதியில இருக்கிற அதிசிரேஷ்டமான வாசமாக்கும். அது மகாபலியோடு பூலோக வாசத்திலேயாக்கும். மகாபலி பூமியை பகவானுக்கு தானம் பண்ணினது. சுதலத்துல இப்பவும் மகாபலி இருக்கார். இனி வரப்போற 8வது மன்வந்தரத்துல, சூரிய சாவர்ணி மன்வந்தரத்துல இந்திரனாயிட்டு பதவி ஏத்துக்குவர் மகாபலி. அப்படி பூமியிலையும் பாதாளத்திலையும் சொர்க்கத்திலையும் சௌக்கியங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியமாக்கும் பகவான் மகாபலிக்கு கொடுப்பர். பிரத்யட்சமாயிருக்கிற சுதலவாசத்துக்கு அப்புறம், பிரத்யட்சமாயிருக்கிற தேவலோக வாசமும் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிரத்யட்சமல்லாத்த திருஷ்யமல்லாத்ததான அப்பிரத்யட்சமாயிருக்கிற மோட்ச சௌக்கியத்தை பகவான் மகாபலிக்கு கொடுப்பர். சாட்சாத் அபவர்க துவாரஸ்ய, சத்தியமான அந்த மோட்சம் அப்படிங்கிற துவாரம், துவாரம் சொன்னா வழி, அத கொடுப்பார் பகவான். மகாபலி வாமனமூர்த்திக்கு பூதானம் பண்ணினார். எது அந்த பூதானம் அப்படிங்கிறது? தது, அதானது விலநிலைய ஐஸ்வர்யம். சுதலத்துல இருக்கிற ஐஸ்வர்யமாக்கும். ந ஏவ சாட்சாத்காரஹ, மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் பலப்பிராப்தி அப்படிங்கிறது இது கிடையாது. டாப் மோஸ்ட் பலப்பிராப்தியான மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறது கிடையாது இந்த சுதலம் அப்படிங்கிற ஸ்தானம். சுதலத்துல வாழ்ந்து அதுக்கப்புறம் சொர்க்கத்துல இந்திரனாயிட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம்தான் பகவான் அதிசிரேஷ்டமான மோட்ச சௌக்கியத்தை மகாபலிக்கு கொடுப்பர். மகாபலி பகவானுக்கு பூதானம் பண்ணினாரே, அதனோடு பலப்பிராப்தி அப்படிங்கிறது இனிமேதான் கொடுக்க போறார். வாசுதேவே, வாசுதேவனான பகவானுக்கு பூமிதானஸ்ய, பூமிதானம் செஞ்சாரே மகாபலி, அதனால கிடைக்கிற அந்த ஒரு பலன் அப்படிங்கிறது
ஏதது ந, பாதாள லோகத்துல இருக்கிற சுதலவாசம் அப்படிங்கிறது கிடையாது. സാക്ഷാത്കാരഃ, മോക്ഷ സൗഖ്യമാക്കും അതിനോട് ബലൻ. സുതലവാസം அப்படிங்கிறது கிடையாது. டாப் மோஸ்ட் மோட்ச சௌக்கியமாக்கும் அதனோடு பலன். இப்போ பகவான் கொடுத்திருக்கிற அந்த சுதலவாசம் அப்படிங்கிறது டெம்பரரியா உள்ள பிரபஞ்ச சௌக்கியம் மட்டுமே. அடுத்த മന്വന്തരത്തില് മഹാബലി സ്വർഗത്തുക്ക് അധിപതിയായിട്ട് വരുവർ, ഇന്ദ്രനായിട്ട് വരുവർ. அதுக்கப்புறம் தான் மகாபலிக்கு இப்போ பகவானுக்கு பூதானம் பண்ணினதினோடு பலன் அப்படிங்கிறது, அதானது மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். 20வது கத்திய பாகம். यस्य ह वाव क्षुद पदन प्रस्खलन आदिषु विवशः सगृन्नाम अभिगृणन् पुरुषः कर्मबन्धनम् अंजसा विदुनोति यस्य ह एव प्रतिपादनं मुमुक्षवो अन्यदा एव उपलभन्ते. यस्य ह वाव क्षुद पदन प्रस्खलनादिषु विवश सगृन्नामाभिगृणन् पुरुष कर्मबन्धनमञ्जसा विदुनोति यस्य हैव प्रतिपादनं मुमुक्षवो अन्यदा एव उपलभन्ते. சகிருது ஒரு தடவை மட்டும், யஸ்யா நாம அந்த பகவானோடு நாமம், அபிகிருணன் நன்னாயிட்டு சொல்லி, பகவான் வாசுதேவனோடு நாமங்களை தெரியாமையாக்கும்னாலும் ആരാക്കുമോ വായാല ചൊല്ലറ. ക്ഷുത തുമ്മരത്തെയും പതന തൊപ്പക്കടീന് കിഴ വിഴർത്തിയും പ്രസ്ഖലന கால்தடுக்கி வீழ போறத்தையும் ஆதிஷு இப்படியெல்லாம் இருக்கிற சந்தர்ப்பங்களில எல்லாம் விவசகா ரொம்ப ரொம்ப மனசும் சரீரமும் தளர்ந்திருக்கிற டைமுகளில பகவானோடு நாமத்தை ஒரு தடவையாவது நன்னா ஆராக்குமோ சொல்லி கூப்பிடுறா. கர்மபந்தனம், கர்மபந்தனத்திலேருந்து அஞ்சசா ரொம்ப சீக்கிரமாயிட்டு அப்படி இருக்கிறவா விதுனோதி விடுபடுறா. அவளுக்கு கர்மபந்தனம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுறது. தெரிஞ்சு பகவானோடு நாமங்களை சொன்னாலும் தெரியாம பகவானோடு நாமங்களை சொன்னாலும் கர்மபந்தனங்களிலேருந்து விடுதல் கிடைக்கிறது. நெருப்புல தெரியாம கைப்பட்டாலும் சுடும், தெரிஞ்சு கைப்பட்டாலும் சுடும். மருந்து அப்படிங்கிறது தெரியாம குடிச்சானாலும் நோய் குணமாகும், தெரிஞ்சு குடிச்சானாலும் நோய் குணமாகும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேனில கரைச்சு மருந்தை கொடுப்பா. குழந்தைகள் தெரியாமையே அது இனிப்பு சொல்லி குடிச்சிடும், நோய் குணமாயிடும். அதே மாதிரி பாய்சன் அப்படிங்கிறது தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டானாலும் அதனோடு கஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும்
தெரிஞ்சு பகவானை கூப்பிட்டானாலும் தெரியாம பல பல சந்தர்ப்பங்களில் നമ്മളെ தெரியாமையே பகவானை கூப்பிட்டானாலும் கர்மபந்தனங்களிலேந்து விடுதல் கிடைக்கும். அதானது ஜனன மரண கிளேச ரூபத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலேந்து முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். யஸ்யா கர்மபந்தனம் பிரதிபாதனம் இல்லாம பண்றதுக்கான முயற்சி. முமுட்சவஹா மோட்சம் ஆகிரகிக்கிறவா அந்யதா ஏவ பகவத் நாமஜபம் அல்லாதக்கு உள்ள வழியில உபலபந்தே படாபாடுபட்டு முயற்சி பண்ணி அதெல்லாம் அவ நேடி எடுக்கிறா. அதொன்னும் ஈஸியான மார்க்கங்கள் இல்லை. ரொம்ப ஈஸியான மார்க்கம் அப்படிங்கிறது பகவானோட நாமம் உச்சரிச்சுண்டு கர்மபந்தனத்தை இல்லாம பண்றது அப்படிங்கிறதாக்கும். மோட்சம் ஆகிரகிக்கிறவா பல மார்க்கங்களிலேயும் அதுக்காயிட்டு முயற்சி பண்றா. நாமஜபம் அல்லாதக்கு உள்ள வழிகளில அவ முயற்சி பண்றா. அந்யதா ஏவ உபலபந்தே பகவத் நாம ஜபம் அல்லாதக்குள்ள வழியில மோட்சம் ஆகிரகிக்கிறவா அந்த மோட்சத்தை மோட்சம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்தில் எத்துறதுக்கு படாபாடுபடுறா. ஈஸியான மார்க்கம் அப்படிங்கிறது பகவத் நாம ஜபமாக்கும். பகவத் நாமத்தால கர்மபந்தனத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாயிட்டு முறிச்சிடலாம்.